ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகா டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் ஒரு நார்மலான அளவில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த லைன்ஸ் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் போடுங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக போடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச்சுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இந்த திலகம் ஷேப்புக்கு அவுட்லைன் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நார்மலாக எப்போதும் போல் எப்படி செயின் ஸ்டிச் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுக்கும்போது ஒரு நார்மலான லென்த்தில் செயின் ஸ்டிச் கொடுங்க. ரொம்ப அதிகமான லென்த்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்பே மாறிடும். அதனால் கரெக்டான அளவில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைன்லேருந்து இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு நார்மலான லென்த்து அந்த அளவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே திலகம் ஷேப் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடுங்க. அதை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடு தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் சைடில் ஒரு செயின் ஸ்டிச்சு. இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைனில் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா செயின் ஸ்டிச்சு, அதுக்கு நேராக சென்டரில் நம்ம ஸ்டிச் போட்டு கீழே எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் போடுங்க. அதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டோம், அதுக்கு இடையில மறுபடியும் அடுத்த ஸ்டிச் போடுறோம். ஆல்ரெடி நமக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எப்படி போடணும்னு தெரியும். அந்த ஸ்டிச்சை இந்த ஷேப்புக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அந்த சென்ட்ரு இடத்துலேருந்து நம்ம கீழே கொண்டு வர்றோம். அதுதான் இதில் மெயினு. இந்த மாதிரி அடுத்தடுத்த லைனில் ஸ்டிச் போடும்போது மேலே போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சுக்கு மேலே நம்ம நீடியில் குத்தி ஸ்டிச் போட்டு கீழே எடுத்துகிட்டு வர்றோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 லைனும் நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணினேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி முடியும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த இடத்துல ஃபினிஷிங் இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு கீழே அப்படியே த்ரெட்டை கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் மேக்ஸிமம் என் நாட் போட்டு தான் ஒவ்வொரு லைனும் ஃபினிஷ் பண்ணுவாங்க. நான் 2 விதமாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணேன், அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணோம். உங்களுக்கு எப்படி முடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். ஆனால் ஒர்க்கு நீட்டாக இருக்கணும். நம்ம எப்படி முடித்தாலும் அந்த ஒர்க்கை நீட்டாக சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச் வரலை அப்படின்னா ஃபினிஷிங் டைமில் என் நாட் போட்டே ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். என்னோட ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் லைனுக்கு வந்தாச்சு. ஃபினிஷிங் லைனுக்கு முன்னாடி லைன் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம திலகம் ஷேப்பில் செயின் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இருந்து ஸ்டிச் போடுங்க. நம்ம முன்னாடி லைன் இருந்தனால அந்த லைன் படி நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வர்ற ஸ்டிச் மட்டும் அந்த செயின் ஸ்டிச் பேஸ் பண்ணி ஸ்டிச் போடுங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த லுக் பாருங்கள். ஒரு கட் ஒர்க் ஒரு ப்ளவுஸில் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட லுக் சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்டிச் இந்த 2 ஷேப்லேயும் அப்ளை பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.